கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 30ஆம் அதிகாரம் 30வது வசனம். கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல்மலையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். எப்படி பாருங்க, அதாவது தேவன் எப்படிப்பட்டவர், இதுதான் இவருடைய இன்னொரு முகம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிதாவாகிய தேவனுடைய காலங்களை அறியாமல் இருந்தோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்து கிட்டத்தட்ட 2000 சில்லறை ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறோம். அவர் அன்புள்ளவர் தான், அவர் கிருபையுள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர், மாட்சிமையுள்ளவர், அன்பு நிறைந்தவர். இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த பட்டப்பெயரெல்லாம் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவைத்தான் மகத்துவமானவர் அப்படின்னு நாம் சொல்லிடுறோம். பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையிலுமே அவர் நமக்கு உதவியாக இருக்கிறவர் தான். நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய கஷ்டங்களையும் அவரோட சமூகத்தில் போய் முழங்கால் படிக்கிட்டு சொல்கிறப்ப அதற்கான விடுதலையை நமக்கு கொடுக்கிற தேவன், அதற்கான விடுதலையை நமக்கு கொடுக்கிற தேவன். நீங்கள் என்ன நினச்சிங்கனாலும் சரி, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில விதிமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறார். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் பழகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதியை நமக்கு வகுத்து வைத்திருக்கிறார். அதன்படி நாம் வாழணும். அதை விட்டுட்டு அவருக்கு துரோகம் பண்ணுறதாகவோ, நம்ம அவருக்கு பிரச்சனை உண்டு பண்ணக்கூடியவர்களாகவோ, அவரை மறுதலிக்கிறவராகவோ, இந்த உலக பிசாசினோட கையில் சிக்கி நம்மால் மற்றவர்களுக்கு அநேக பாதிப்புகள் வர்ற மாதிரியான காரியங்களை செய்கிறது, சுயநலமாய் சிந்திக்கிறது, நாம் மட்டுமே நல்லா இருக்கணும், மற்றவர்கள் அழிஞ்சா பரவாயில்லைன்னு நினைக்கிறது, திருச்சபையிலே தவறான உபதேசங்களை சொல்லி கெடுப்பது, வாலிப பிள்ளைகளை கெடுக்கிறது, இப்படியெல்லாம் ஏதாவது நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னு வைங்க, நமக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் தெரியுமா? அவர் மகத்துவமானவர். அந்த மகத்துவம் எப்படிப்பட்டதுங்கிறார் பாருங்க. தமது சத்தத்தை கேட்க பண்ணி, அவரோட சத்தத்தை நம்ம கேட்கும்படியாக சொல்லுவார். நீங்கள் எல்லா சூழ்நிலையிலுமே அவரோட சத்தம் நல்லதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. பவுல் இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்தை கேட்குறார். என்னன்னு? சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைப்பது கடினமாம். ஒரு சத்தத்தை கேட்குறார். இந்த சத்தத்தை கேட்டோன்னு அவர் சடுதியில் கீழே விழுகிறார். அப்போ இது சாதாரண சத்தம் இல்லை. நீ யாரை உதைச்சிட்ருக்கிற தெரியுமா? முள்ளு மேலே உதைக்கிற, உனக்கு கை கால் எல்லாம் வீணாக போயிரு, ஜாக்கிரதைங்கிறார். அப்போ அந்த சத்தம் அவரை எச்சரிக்கக்கூடிய சத்தமாக இருந்தது. இப்போ நமக்கு அப்படி ஒரு சத்தத்தை கேட்க பண்ணுவார். நம்மை எச்சரிக்கக்கூடிய சத்தத்தை நம் செவிகளுக்கு கேட்கும்படியாக செய்யும். அந்த எச்சரிப்பை கேட்ட உடனே நம்ம திருந்திக்கணும், மனம் மாறிடணும். அப்படி இல்லைன்னா அவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருப்பார் தெரியுங்களா? உக்கிர கோபத்தினால். உக்கிர கோபம்னா என்னங்க? கோபத்தின் உச்சபட்ச கோபம். அந்த கோபம் அந்த கோபத்துக்கான பலனை பார்க்காம விடாது. சாதாரணமாக ஒருத்தருக்கு நம்ம கோபம் வருதுன்னா அவங்கள அந்த கோபத்தை தனியே வச்சிடலாம். சரி விடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கோபத்திலிருந்து அவங்கள கொஞ்சம் தனியை வச்சு அந்த கோபத்தை குறைச்சி அவங்கள ஒரு நார்மலான நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க.
ஆனால் உச்சபட்ச கோபங்கிறப்ப யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எதற்காக அவர்கள் கோபப்பட்டார்களோ அதை நிறைவேற்றாமல் விட மாட்டாங்க. அது நிறைவேறினா தான் அந்த கோபம் அடங்கும். அதுதான் உக்கிர கோபம், உச்சபட்ச கோபம். அப்போ கடவுளுக்கு நாம் விரோதமாக கடவுளுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவருடைய உச்சபட்ச கோபம் நம்மை அழித்து விடும். அடுத்து சொல்கிறார் பாருங்க, பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும். எப்படிங்க பட்சிக்கிற அக்கினின்னா என்னங்க? நம்ம சாம்பலாக்கிறதுக்கு பேர் தான் பட்சிக்கிறது. அந்த அக்கினி ஜுவாலை நம்மளை சாம்பலாக்கிறோம். எப்படிங்க? சாதாரண அக்கினியாக இருந்தால் பரவாயில்ல, பட்சிக்கிற அக்கினி நம்மளை சாம்பலாக்கிறதுக்குனே புறப்பட்டு வந்த அக்கினி கண்டிப்பாக அது சாம்பலாக்காமல் விடாது. பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி, பெருவெள்ளம், கல்மழை. இடி விழுந்தா என்ன தெரியுங்களா? வீடு என்னாங்க? பற்றிட்டு எரியும். சாதாரணமாக மரத்து மேலே இடி விழுந்தா கூட மரம் அப்படி வேரோட சாஞ்சிருது. அப்போ ஒரு வீட்டு மேலே இடி விழுந்தால் எப்படி இருக்கும்? அந்த வீட்டுக்குள்ளே குடியிருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? பஸ்பம் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இடி, பெருவெள்ளம். வெள்ளத்தினால் அடிபடுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். சில பேர் ராத்திரி தூங்கிட்டு இருப்பான், திடீர்னு பார்த்தாக்கா அந்த வீடு முழுசு வெள்ளம் சூழ்ந்துருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த வெள்ளம் பெருவெள்ளமாக மாறுறப்ப எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அதுதான் சுனாமி. எத்தனை பேர் செத்து போனாங்க தெரியுமா? பெருவெள்ளம். அப்புறம் கல்மழை. மழை வானத்திலேருந்து தண்ணியாக பெய்யாது, பெரிய பெரிய கட்டிகளாக விழுகும், பனிக்கட்டிகளாக. கல் தான் அது. இதனால் நம்மளை என்ன பண்ணுவார்? தண்டிப்பார். அப்போ நாம் என்ன பண்ணணும்? அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா இப்படிப்பட்ட தண்டனை நமக்கு உண்டு. மன்னிக்கிறவர் தான், ரட்சிக்கிறவர் தான், மீட்கிறவர் தான், நம் மீது அன்பு செலுத்துகிறவர் தான். ஒரு காலத்துக்கு மேலே, ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்முடைய பாவமும் நம்முடைய அக்கிரமமும் நம்முடைய மீறுதல்களும் அதிகமாகிட்டே போகுது. நம்முடைய துரோகம் அதை விட அதிகமாகிட்டே போகுது. அப்போ அவர் மகத்துவமுள்ள தேவனாயிருந்து அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்க பண்ணி இப்படியாக நம்மளை அழிச்சிருவார். பிரியமானவர்களே, நல்ல தேவன் தான், அன்பானவர் தான், கிருபையுள்ளவர் தான். ஆனால் எதுக்குமே ஒரு அளவு இருக்கு இல்லையா? அந்த அளவை மீறுகிற போது தான் எப்படிப்பட்டவருங்கிறத காண்பிப்பார். நமக்கு மட்டும் இல்லை, இந்த தேசத்துக்கும் சரி, இந்த உலகத்துக்கும் சரி, தன்னுடைய புயத்தை, தன்னுடைய வல்லமையை அவர் காண்பிப்பார். நாம் அதில் அழிஞ்சு போகாதபடிக்கு நாம் கல்மழையினாலும் பெரு வெள்ளத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் நாம் என்ன ஆகிடக்கூடாது? அழிஞ்சு போயிருக்கோம். அப்போ அழியாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை அண்டிக்கொள்ளணும், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய வார்த்தையை செயல் திட்டமாக கொண்டு வரணும். நாம் அதை செயல்படுத்தணும். அப்போ தான் இந்த உக்கிர கோபம் தனியும், பட்சிக்கிற அக்கினி அணையும், எல்லாம் நின்று சமாதானம் நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த அனுதின உணவில் கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, கர்த்தர் உக்கிர கோபம் உள்ளவர். அதை மனசில் வச்சுக்கணும். அந்த பயம் நமக்குள்ளே இருந்தால் தான் நாம் கடவுளுக்கு உண்மையாக வாழ முடியும். இந்த உலகத்தில் எதை செஞ்சாலும் யோசித்து நிதானமாக செய்ய முடியும். செய்வீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் கல்மழையினாலும் பெருவெள்ளத்தினாலும் நீர் எங்களை அழித்து விடாதபடிக்கு நாங்கள் உம்மை அண்டிக் கொண்டு உம்முடைய செட்டைகளுக்கு கீழாக உண்மையுள்ள பிள்ளைகளாக, உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் எந்த அழிவையும் காணாமல் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ நீங்கள் தயவு பாராட்டு. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.